எபேசியர்லே ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, தம்பி நீ இப்போ எபேசியரில் ஒரு யுத்தம் சொல்லப்பட்டிருக்கு சார், நீங்கள் போர் முடிஞ்சிருச்சுன்றீங்க, எபேசியரில் அந்த யுத்தத்தில் எப்படி நிற்கணும், நீ எல்லாத்தையும் முடிச்சவனா போய் நிற்கணுமா? ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாள்ல நீ அதை நான் கடைசி நான் பேசுறேன். எதிர்மறையா இருக்கிறது எப்படி நீங்க அந்த முடிச்ச வேலையை வச்சு கரெக்ட் பண்றீங்க. நான் வாசிங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, முடித்தவர்களாய் நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஆமென். இப்போ நீங்க போய் ஒரு ஆளுக்கு ஒருத்தர் சுகமில்லாமல் இருக்காரா, நீங்க போய் நிற்கும்போது இவருக்கு ஏற்கனவே சிலுவையில் முடிச்சதை பார்த்து அது அந்த முடிக்கப்பட்டதில் இவர் சுகமாயிட்டாரு. அதுதான் இவருடைய ஒரிஜினல் டிசைன். இவர் இனி சுகமாவாரா என்று நீங்கள் தீர்க்கதரிசியிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் சுகமாக வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையிலே இவருடைய வியாதியை அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே இவர் சுகமாயிட்டார். இப்படி நிற்கும் போது உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருக்கு. எல்லாவற்றையும் முடித்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவன் எப்பவுமே ஃபியூச்சர்ல இதை செய்வேன்னு சொல்லல. அதான் பைபிள் சொல்லுது, அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார்ல. சொல்லுங்க. அப்ப இந்த வருஷத்தை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதித்து இருக்கிறார். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படி அப்படி தைரியமா போங்க, உள்ள போங்க. ஆசீர்வதித்து இருக்கிறார். தைரியமா உள்ள போ, தைரியமா கால எடுத்து வை. ஆமென், ஆமென், ஆமென். கொடுப்பாரிதம். ஆமென், ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து பயம் செய், நாரன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தினத்தை குறித்து பயம் எப்பவுமே எதிர்காலத்தை பற்றி யாருக்கு பயம்னா, யாருமே இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கு. ஆனால் எதிர்காலத்தை வடிவமைத்தவர் என்னோடு கூட இருக்கும்போது, ஆமென், நான் எதுக்கு சார் சூப்பராக போகும் சார். அவர் எப்படி வடிவமைப்பாராம்? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவாராம். நன்மையினால் முடிசூட்டுவாராம். உங்கள் நிமித்தம் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இந்த வருஷம் தேவன் எப்படி தெரியுமா டிசைன் பண்ணி முடிச்சிருக்கிறார்? எல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை தர்ற மாதிரி தான். எல்லாமே சமாதானத்தை தர்றதுதான், எல்லாமே நன்மை தான். இதுதான் டிசைன். இதை ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாரு? முடிச்சிட்டார். அதான் நான் சொல்றேனே, 28 வயசுல உங்க பிள்ளைக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும், நீ ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்க ஜெபத்தை கேட்டு தான் தேவன் ஒன்றை செய்கிறாருன்னா, நீ ஜெபிச்சு அடுத்த நாள் காலையில தான்டா பிள்ளை பிறக்கணும். கிறுக்கு பயலே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்ப என்ன ஆண்டவரே அப்படின்னா, டே டே அப்படின்றாரு. நீங்க ஜெபிச்ச உடனே குழந்தை அங்க பிறக்கலடா, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அது ரெடியா இருக்குடா. நீ ஜெபிக்கிறப்ப அது ரிலீஸ் ஆகுதுடா, அல்லது நீ விரும்புறப்ப அது அதாவது இவங்களுக்கு எல்லாமே ஜெபிச்சுதான் நடக்குது. நீ காலையில சூரியன் உதிக்கணும், நீ ஜெபிச்சியா? அது தானா உதிக்குது. மறையணும், நீ ஜெபிச்சியா? அது தானா மறையுது. எல்லாம் தானா நடக்குது. இவருக்கு எல்லாமே நம்ம ஜெபிச்சுதான் நடக்குது. ஊரா போய் ஜெபம் பண்ணீங்க, நீங்க ஜெபிச்ச எல்லா ஏரியாவும் தோத்து போச்சு. ஊருக்கே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டீங்க, அங்கதான் துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க. அவங்க கேட்குற, எங்க ஊர்ல நல்லா இருக்கு, உங்க ஊர்ல துப்பாக்கி எடுத்துட்டான்றான். நாங்க வருந்துறோம். ஆனா ஜெபத்தை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரதத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க முழு வாழ்க்கையும் டேட்டு பிரகாரம் நடக்கிறது எழுதி வைத்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுவும் நன்மையாகவே நன்மையாகவே சகலத்தை முடித்து வைத்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் எனக்கு பிடிச்ச வசனத்துல ஒண்ணு, என்னுடைய அவயவங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அந்த புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருந்தீர். கையை தட்டுங்க சகோதரா. இருக்காங்க கண்ணு, காது, மூக்கு,
வாய். இதெல்லாம் இந்தந்த டேட்டில் அது வாசிமா. அந்த வசனத்தை ஒரு தடவை நல்லா காது குளிர கேட்போம். சங்கீதம் தானா? வாசிங்க. இந்த 139ஆம் சங்கீதம் காட்ஸ் ஆம்னி சைன்ஸ் அதை பற்றி அப்படியே சொல்லுது. கொஞ்சம் வசனம் அவருடைய சர்வ ஞானத்தை பேசுது. அடுத்து கொஞ்சம் வசனம் அவர் சர்வ வல்லமை, சர்வ வியாபி அதை பேசுது. அடுத்த வசனம் சர்வ வல்லமையை பேசுது. இந்த அதிகாரத்தில் 3 ஏரியாவும் பேசுது. சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, முதல் வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும். வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். அடுத்து என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அடுத்து நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆம்னிபிரசன்ஸ். நான் உட்கார்ந்தாலும் என் பக்கத்துல இருக்கிறீங்க, நான் நடந்தாலும் என் பக்கத்துல இருக்கீங்க, என்னையும் பின்னையும் பேசுன மாதிரி எல்லா பக்கமே நீ இருக்கிறீங்க. ஃபுல் ஆம்னி பிரசன்ஸை பேசுறாரு. வாசிங்க. அடுத்து என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே ஆம்னி சைன்ஸ் இருமா. ஆம்னி சைன்ஸ் இப்ப சர்வ ஞானத்தை பேசுறாரு. என் நாவில், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என் முகத்தை பாருங்க, என் நாக்குல. வாசிமா. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, சொல் எல்லாம் சொல்லுங்க, சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கை தட்டுங்களேன் அவர். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். அடுத்து வாசிங்க. முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இது படிச்சோம்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். உங்களை வந்து பிளஸ் பண்ணுறதுக்கு இதுதான் சேனலு, இதுதான் விஷயம்னா, இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, எது செய்யணுமோ அதை உங்களை செய்யவே வச்சுருவார். அப்படி நெருக்குவார், நெருக்கி அப்படி 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 அப்படி. இன்னைக்கு போய் தசம பாகத்தை பற்றி ஜனங்கள்கிட்ட பேசு அப்படின்னாரு. காணிக்கையை பற்றி பேசிட்டார். நான் போயிட்டு ஒன்றாந்து அதை நீங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டீங்களே. பேசுறா, சொல்றா, சொல்லி கொடுறான்னு. ஆபிரகாமு குழந்தை யார் கொடுத்ததுன்னு கேட்டார். சொல்லுங்க, ஆபிரகாம் குழந்தை யார் தந்தது? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க சார். எதுக்கு இவ்வளவு சந்தேகம்னு உங்களுக்கு புரியல. மெத்த படிச்சு மேதாவி ஆயிட்டீங்க, குழம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் பிள்ளை யாருங்க கொடுத்தது? அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணி இருந்தாரு? ஒத்துழைச்சாருந்தீங்களா? என்னப்பா சொல்ற? ஆபிரகாம் முயற்சி எடுத்தாரு, குழந்தை பிறக்கல. அடுத்து முயற்சியெல்லாம் எடுக்கிற காலகட்டத்தை தாண்டிட்டார். 100 வயசு ஆகி போச்சு. எழுந்து நிற்கிறதுக்கு அந்த கம்படுறான்றார். அவன் சொல்றான், குழந்தை பிறக்கணும்னு சிரிச்சுட்டு, இனிமே சரீரத்தில் உணர்ச்சி வருமா? இனிமே உணர்ச்சி வந்தாலும் குழந்தை வருமா? கர்த்தர் சொல்றாரு, டே நான் ஆசீர்வதித்தா மலடியும் குழந்தை பெறுவா, கிளடியும் குழந்தை பெறுவாடா, என்னடா சொல்றேன். அவன் கம்ப பிடிச்சி அப்படியே எந்திரிச்சுன்னு சொல்லுங்க சார். ஏற்ற காலத்தில், உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குழந்தையை பிறப்பார். சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க 25 வருஷமா. நான் சொன்னதே சொல்றதாண்டா என் ஸ்டைலு. மற்றவன் மாத்தி சொல்லுவான்டா, நான் மாத்தாம சொன்னதே சொல்லுவதா. அப்ப குழந்தை பிறக்கணும்னா ஆபிரகாம் ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? மனைவியோடு அவன் என்ன செய்யணும்? உறவு கொள்ள வேண்டும். அப்பதான் அது அவன் பிள்ளை. ஆனா குழந்தை தர்றது யாரு? கடவுள் தான். அப்ப கடவுள் தான் குழந்தை தராரு அப்படின்னா ஆபிரகாம் ஒன்றும் செய்ய வேணாமா? ஆபிரகாம் தான் குழந்தை பிறக்கணும், பிறக்கிறதுக்கான உதவி செய்யணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு எதெல்லாம் ஆபிரகாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆபிரகாமை வச்சு செய்ய வைக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குது. இந்த எடுத்துக்காட்டை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மதவாதிகளாக இருப்பீர்கள் தான் விட்டுருங்க. வேறொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம இவன் இருக்கான யார்? யாக்கோபு. யாக்கோபு சொல்கிறான், யாக்கோபு பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவன் இந்த சேஷ்டபுத்திர பாவத்தை வாங்கிட்டான், அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். வாங்கின உடனே நேரம் வெறும் கோலும் கையுமா நிற்கிறான். ஆனால் ஏமாத்தியான் வாங்கினான், வாங்கிட்டான் ஆசீர்வாதத்தை. அவன் ஆசீர்வதிச்சுட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய்
இருப்பான்னு அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. ஆனால் கோலும் கையுமா இருக்கிறான். கர்த்தர்ட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் நான் ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறேன். எல்லாம் வாயத்தின் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். தசமபாகம் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு பேசினான். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கப்படுறான். சொன்ன மாதிரியே வந்து அவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்போ என் கேள்வி, அவங்க அப்பாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினானே அது அவனை பணக்காரனாக்குச்சா, இல்லை தசமபாகம் கொடுத்தானே அது அவனை பணக்காரனாக்குச்சா? ஆசீர்வாதத்தை வாங்கினதான்றவங்களாம் கை தூக்குங்க. 2 கை தூக்காமல் இருக்கலான்ற முடிவு இருந்துச்சுன்னா உங்களை சேர் மேலே ஏறி நிற்க வச்சிரு. ஆசீர்வாதத்தை வாங்கினால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கை தூக்குங்க. சரி, இறக்குங்க. என்ன நீங்களே கை தூக்கிட்டீங்க? தசமபாகத்தை கொடுத்தனால நீங்கள கொடுக்குற பற்றி கேள்விப்பட்ட இடத்துல இருந்து தசமபாகத்தை கொடுத்தனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் கை தூக்குங்க. ஆமாம், 2க்குமே கை தூக்காதாலாம் கை தூக்குங்க. முன்னதால் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லவா? தசமபாகம் கொடுக்கும்போது என்ன என்ன சொல்லுங்க? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தை, அல்லது பெருக விதைக்கிறன் பெருக இருப்பான் விதைப்பு இருப்புங்கிற வார்த்தையெல்லாம் யாக்கோபுட்ட நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் தான் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா செய்யுது? அந்த சிஸ்டத்தை அவனுக்குள்ளே செய்ய வைக்குது. ஆமாம், ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் உங்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கோணலானது செவ்வை ஆகும். எல்லாத்தையும் செவ்வை ஆக்குங்க, செவ்வை ஆகும். கரடு முரடானது சமமாகும். அப்போ அதை பற்றி பிரசங்கம் பண்ண வேணாமா? பண்ணுங்க. நீங்கள் பண்ணும்போது தேவன் அவனுக்குள்ளே வேலை செய்வார். வேலை செஞ்சு அது சரி செய்வார், எல்லாம் சரி ஆகும். அப்போ ஒன்று நடக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் அவர் எனக்குள்ளேருந்து நடக்க வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே அவரே முற்புறமும் பிற்புறமும் என்னை நெருக்கி தம்முடைய கரத்தை என் மீது வைக்கிறார். அடுத்தது வாசிங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆம்னி பிரசன்ஸ். ஆம், உம்முடைய ஆவிக்கு வரவேன் எங்க போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்க ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். கை தட்டுங்க சார். அங்கே நீர் இருக்கிறீர் சார். கிளம்பிட்டான் சார். அடுத்து, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அங்கேயும் இருக்கிறீர். இங்க பாருங்க, தாவீது எழுதுற சங்கீதம் சார். பாதாளத்தில் உட்காரலையா, அப்படி உதறி அப்படி விரிச்சு தலைவனை கீழே வைப்பா. அவன் பாதாளத்தில் படுக்கையை போட்டான். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப இருதயத்தை அதிரப்படும். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து விடியற் கால செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், ரொம்ப தூரத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்க நீங்க இருக்கிறது மட்டும் இல்ல, உங்க கை என்ன நடத்தும். அதனால நீங்க யாருமே இனிமே உன்னை சொல்லி கொடுத்து என்ன அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உட்கார்ந்தா எதுக்கு உட்காருங்கன்னு அவருக்கு தெரியும். பிள்ளைங்க இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இப்படின்னா அப்படின்னா அவனுக்கு பால் கொடுக்கணும்னு என் ஒய்ஃப் சொல்கிறா. அது எப்படி அந்த பாஷை எனக்கு தெரில. அவன் இப்படி இப்படின்னானா தூங்கணுன்றான். அவன் இப்படி இப்படின்னானா ஒவ்வொன்றுக்கு ஒரு மீனிங் இருக்குது சார். உன்னால் உன் பிள்ளை பேசுகிறதுக்கு முன்னாடியே அது மனசில் இருக்கிறத அறிஞ்சிக்க முடியும்னா உங்கள் அப்பாவுக்கு உன் மனசில் இருக்கிறத அறிஞ்சிக்க முடியும். இந்த வருஷம் ரொம்ப இன்செக்யூரா இருக்காத, எல்லாம் சூப்பரா நடக்கும். கை தட்டுங்க வருது அவருக்கு. டிமேன் இருக்கு. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. அதான் இந்த வருஷத்துக்குள்ள நுழையும் போது முடிஞ்சிருச்சுன்ற மனநிலையோட நீங்க போகணும். ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். வாசமா தொடர்ந்து அந்த பகுதியை. வலது கரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. பாத்தீங்களா? சாத்தான்லாம் உங்களை கொண்டு போய் எங்கேயும் ஒளிச்சு வச்சுக்கலாம் முடியாது. இருளும் அவருக்கு உங்களுக்கு முன்னாடி அந்தகாரப்படுத்தாதான். வாசிங்க அடுத்து. இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். அடுத்து, உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அச்சா, கை தட்டுங்களா வருது அவருக்கு. எல்லாம் சொல்லுங்க. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. எல்லாம் சொல்லுங்க. உமக்கு இருளும் வெளிச்சமும்
ஒண்ணுதான். நாங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான், ஐயா நான் பாவி. 2 பேருமே அவர் பார்வையில் ஒண்ணுதான். என் வீடு இன்னைக்கு நீட்டா இருக்கு, ஏன்னா என் பையன் எங்க அம்மாவும் ஊருக்கு போயிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன வீடு நீட்டா இருக்குல்ல, வீடு நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்லையே அப்படின்னு. அவன் இருந்தா வீடு கலைஞ்சிருக்கு ஆனா நல்லா இருக்கு. இப்படி தான்டா, நீ யாருமே இல்லைன்னா பூமி பரிசுத்தமா இருக்குண்டா, ஆனா நல்லா இருக்காதுடா. ஆனா நீங்களா இருந்தாலும் அங்க பாவம் இருந்தாலும் நல்லா இருக்குடா. நீங்க கூட பூமி பரிசுத்தமா இருந்தாலும் அந்த மதம் கை தட்ட விட மாட்டேன்னு. பூமி பரிசுத்தமா இருந்தாலும் நீங்க இல்லாட்டி அவருக்கு வெறுமை சார். வானத்தை பார்த்து வெறுமையா இருந்தது. ஆனா வீடு அலங்கோலமா கிடந்தா கூட பிள்ளைய இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம். அவர் இறங்கி உசுர கூட கொடுக்குறாரு. டே அதை எடுக்காரா இதை எடுக்காரான்னு போராடினா கூட அது நல்லா இருக்குன்றாரு. அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். எழுதிக்கிட்டு இருக்கும்போது அப்படி அங்கேருந்து அவன் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டான். அப்படியே ஆசையோட அவன் வரல. அவன் பேனாவுக்கு வரான். அவன் பாஞ்சு வந்து அவனை தட்டி விட்டு நான் 5 பக்கம் மெசேஜ் எடுத்துறேன். இன்னைக்கு அவனே இல்லை, ஆனால் ஒரு பக்கம் மெசேஜ் என்ன செய்ய மாட்டேன். சார் சார் உங்களுடைய குறைவெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். நீங்க கூட இருக்கிறதா சார் ஒரு பெரிய விஷயம். கை தட்டி ராமே. கேடு வரும் நாளில் கூடாரம் அறையிலே ஒளித்து வைத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை, நாளைய தினத்தை குறித்து நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாத்தையுமே முடிச்சு தான் வச்சிருக்கிறார் தேவன். அப்பதான் அந்த 1 வருஷத்தை நம்ம வந்தோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. கிருபையின் உபதேசத்துக்குள் வந்த பிறகு என்னை அசைத்த வார்த்தைகளில் ஒன்று, ஆணித்தரமாய் இருதயத்தில் ஆணியை வச்சு அடிச்ச மாதிரி இறங்கின வார்த்தையில ஒண்ணு, என் அவயவங்கள் ஒன்றுமே இல்லாத போது. எங்க அம்மா கருவில் நான் இருந்தப்ப கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, ஒண்ணு இல்லை, கரு மட்டும்தான் இருந்திருக்கு. எதுவுமே இல்லாதப்ப என் அவயவங்கள் உருவேற்படும் நாட்கள் உம்முடைய புத்தகத்தில். ஆமென் ஆமென். எல்லா டேட்டும் அவருக்கு தெரியுதான். அப்ப உங்க கல்யாண டேட் அவருக்கு தெரியுமா தெரியாதா? கை தட்டுங்க. அதான் தெரிஞ்சு வச்சுருந்தீங்களா? இல்லை உங்க பிள்ளைங்க கல்யாணம் அப்படியே யங்ஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கிற டேட்டு, ப்ரொமோஷன் டேட்டு, அற்புத அடையாளங்கள் ஒரு சுற்றி நடக்கிற டேட்டு, கையை தட்டு, நல்லா தட்டுங்க 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 தட்டுங்க. எல்லாமே ப்ரீடெஸ்டினேஷன், எல்லாமே முடிக்கப்பட்டிருக்கிறது. கிரேஸ் அண்ட் ப்ரீடெஸ்டினேஷன் இஸ் இன்செப்பரபிள். நீங்க ரெண்டையும் பிரித்து பேசவே முடியாது. எப்பெல்லாம் ப்ரீடெஸ்டினேஷனை பேசாம நீங்க கிரேஸை பேசுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்கும். உடனே அதை சரி செய், இதை சரி செய், அதை ரிப்பேர் பண்ணி, இதை ரிப்பேர் பண்ணி சொல்லி மறுபடியும் நீங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள போவீங்க. ஆனால் கிருபை பேசுற எல்லாரும் ப்ரீடெஸ்டினேஷன் என்னைக்கு பேசுறானோ அன்னைக்கு தான் இளைப்பாறுதலுக்குள்ளே மனுஷன் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறான். ப்ரீடெஸ்டைன்டு கிறிஸ்டியன் லைஃப். ஆமென். எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த வருஷத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் எதிர்காலத்தோடு கனெக்ட் ஆகி போகக்கூடாது, கடந்த காலத்தோடு கனெக்ட் ஆகி போகணும். சரியா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16-17 5 to 10 மினிட்ஸில் நான் முடிக்கிறேன், சீக்கிரம். நீங்கள் எத்தகைய மனநிலையோடு இருக்க வேண்டும்? முடிக்கப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும். ஏன் முடிக்கப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும்? ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே முடித்து வைத்து இருக்கிறார். பாருங்க, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. வாசிங்க. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, எல்லாம் சொல்லுங்க, மரண சாசனம். பைபிளை பத்தி, பைபிள் இந்த வேதத்தை பத்தி என்ன சொல்லுது பைபிள்? இதுக்கு பேர் என்ன? மரண சாசனம். மரண சாசனத்துக்கு என்ன தமிழ்ல? சாசனம் என்றால் என்ன? டீடு. கட்டளை என்றால் வாயில சொல்றது. சாசனம் என்றால் எழுதி கொடுப்பது. ஆமா, என் வார்த்தையே கட்டளை, என் கட்டளையே சாசனம். சாசனம் என்றால் டீடு. என்ன சொல்லுங்க? சாசனம் என்றால் டீடு. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சாசனம், அதை மாற்ற முடியாது, சட்டம் அர்த்தம். அப்புறம் மரண சாசனம்னா சாகும்போது எழுதக்கூடிய உயில்.
பைபிளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இது உயில். ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பேன்னு உயில் எழுதி வச்சுட்டாராம். உயில் எழுதி வச்சுட்டாராம். உயிலில் எழுதிட்டா மாற்ற முடியுமா? ஹைகோர்ட்டுக்கு போனால் மாற்ற முடியுமா? சொல்லுங்க. என்னத்தை படிச்சிருக்கீங்க? மாற்றலாம். எழுதினவன் உயிரோடு இருந்தா மாற்றலாம். ஆனால் எழுதினவன் செத்துட்டா உங்கள் அப்பனே வந்தாலும் அப்படி சொல்லிடுவாரு யாரு? ஜட்ஜு. அது மாற்றவே முடியாது. அதனால் எப்போ இந்த உயில் ஸ்ட்ராங் ஆக்கணும் ஆகும்னு பார்த்துட்டு செத்தாதான் ஸ்ட்ராங் ஆகுமா? செத்துறேன் அவனுக்காக என்று சொல்லி செத்தார். அவர் எழுதி வச்சுட்டு செத்துட்டார். மரண சாசனம் என்பது எதிர்காலமா கடந்த காலமா? சொல்லுங்க. ஒரு உயில் உங்க முன்னாடி போடுறேன், நல்லா என்ன பாருங்க, ஈஸியாக முடிச்சிடுறேன், உங்களை புரிய வச்சுட்டு முடிச்சிடுறேன். உயில் உங்க முன்னாடி போடுறேன். இது எதிர்காலமா கடந்த காலமா? சத்தமா சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? இது உங்க எதிர்காலங்க. சொல்லுங்க. இது எதிர்காலமா கடந்த காலமா? சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. வாயை திறக்கணும். இது எதிர்காலம். இந்த உயிரை வச்சுட்டேன். இது உங்க எதிர்காலமா கடந்த காலமா? எதிர்காலம். என்ன படிச்சிருக்கீங்க சார்? கடந்த காலம் சார். அவர் நேற்று எழுதி வச்சிருக்காரு, எதிர்காலம். சொல்லுங்க. உயில் எதிர்காலமா கடந்த காலமா? கடந்த. அல்ல, இது உங்க எதிர்காலம் சார். அந்த கடந்த காலத்துல தான் எதிர்காலம் இருக்கு. ஆமென், 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 ஆமென். மரண சாசனம் என்பது கடந்த காலம் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால கடந்த காலம். ஆனா அந்த எழுதப்பட்ட அந்த கடந்த காலத்துல தான் என் எதிர்காலமே இணைக்கப்பட்டிருக்கு. அது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால என் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, அதனால எதிர்காலத்தை மாற்ற முடியாது. சூப்பர் சூப்பர். கையை தட்டுறது கூட. ஆமென், ஹல்லேலூயா. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே. ஆமென். ட்ரம்பட் ட்ரம்பட். ஆமென். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். ஓஹோ. கையை தட்டி இந்த வருஷம் நல்ல வருஷம். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். எபிரேயர் 9:16-17 வாசிங்க சீக்கிரம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஆமென். எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு பலன் இல்லையே, அதற்கு வலுவில்லையே. அவன் மரிக்கும் போது அது வலுவடைந்து விடுகிறது. அப்படின்னா அதை யாரும் மாற்றவே முடியாது. அவங்க அப்பா செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எழுதினவர் மரித்தார். தன்னுடைய மரணத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு உறுதியுள்ளதாய் மாற்றும்படிக்கு சிலுவையிலே மரித்து உயிரை உயிர்ப்பித்தார். அதனால எந்த கொம்பை வந்தாலும் நான் ஆசீர்வாதமா இருக்க போறதை மாற்றவே முடியாது. நரகமே எந்திரிச்சு வந்து எதிர நின்னாலும் இந்த வாக்குத்தத்தத்துல ஒரு எழுத்தை ஆகிலும் எழுத்தின் உறுப்பை ஆகிலும் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திலிருந்து எடுக்க கையெழுத்தி. ஆமென். அது ஆமென். நரகமே எந்திரிச்சு வந்தாலும் என்னை பத்தி எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு ஸ்பூன் குலோப் ஜாமுன் கூட வெளியே எடுக்க முடியாது. செருப்பு வார கூட என்ன செய்ய முடியாதான், எடுக்க முடியாது. எல்லாம் அப்படியே நடக்கும். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த மைண்ட்ல தான் இந்த வருஷத்துக்குள்ள நீ உள்ள நுழைய போற. ஆமென். அச்சா 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 அச்சா. எல்லாம் முடிஞ்சிருக்கு. எப்படி முடிஞ்சிருக்கு? நன்மையாவே முடிஞ்சிருக்கு, சமாதானமாவே முடிஞ்சிருக்கு. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து